ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட வந்தேங்க. சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்கும்போது சொன்னாங்க ஏதோ இலை பரோட்டான்னு சொன்னாங்க. அது என்னடா இலை பரோட்டா, சரி அதை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்டில் சாமி இருக்காருங்க, அவரை வச்சுட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. இலை பரோட்டா சொல்லி ஒரு 1/2 hour இருக்குங்க, இன்னும் கொண்டு வரல. அப்படி என்னையா அது இலை பரோட்டா? இந்த புரோட்டாக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. சரி, அது வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, சாமிக்கு வெஜ் ரைஸ் வந்துருச்சுங்க. ஆனால் நம்மளுக்கு தான் இன்னும் வரல. சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க சிக்கன் ரைஸ் வாங்கினாங்க, அவங்கக்கிட்ட இருந்து பாதி நான் எடுத்து சாப்பிட போகிறேங்க. ஏன்னா அந்த புரோட்டா வரது வரைக்கும்லாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப பசிக்குதுங்க. சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. எவ்வளோ நாள் இல்லைங்க, 2 நாள் தான் ஆச்சு. சாமியை பார்த்தீங்களா, சும்மா தக்காளி சாஸ் அடித்து ஊற்றுறாரு. பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸில் பரவாயில்லைங்க, பார்க்க நல்லா இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, பசிக்குது, சாப்பிடுவோம் நம்ம அப்படியே. வேறு லெவலுங்க. நான் ஒரு சிக்கன் ரைஸோட பெரிய ஃபேனுங்க. நடுராத்திரி கூப்பிட்டு சிக்கன் ரைஸ் கொடுத்தா கூட நான் சாப்பிட்டுட்ருப்பேங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் நான். பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் காலி பண்ணிட்டேன். இன்னும் அந்த இலை பரோட்டா வரலைங்க. எப்போ தான் கொண்டு வருவீங்க? சாமிக்கு கூட வெஜ் ரைஸ் தீர்ந்து போச்சு. பேசாமல் எந்திரிச்சு போயிடலாமா? ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன கொண்டு வரல. கொண்டு வந்துட்டாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண இலை பரோட்டா கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இலை பரோட்டாவா? அடப்பாவில, பரோட்டாவை பொட்டலத்துக்குள்ளே மடித்து கொடுத்துருக்கானுங்க. அடே, எங்கள் ஊரில் பார்சல் கூட நான் இப்படி தான்டா வாங்குவேன். இருங்க, நான் பார்சலை பிரிக்கிறேன். ஆமாம், சால்னா ஊற்றிருப்பாங்க போல் உள்ள. ஏன்னா ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க உள்ள. அந்த பொட்டலத்தை பிரிக்க முடியல, ஒரே சிக்காக இருக்குங்க. சிக்காக இருக்கிறத விட ரொம்ப சூடாக இருக்குங்க. கை வைக்க முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அது பிரிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துருக்கேன், அவங்க பிரிக்கிறாங்க. இலை பரோட்டான்னு சொன்னாங்க, பார்த்தா முட்டைலாம் இருக்குங்க. முட்டை இருக்குது, புரோட்டாவில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க. சிக்கன்லாம் இருக்குங்க. பயங்கரங்க. இலை பரோட்டானா இது தானா? இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சே. இலை பரோட்டாவை எடுத்து என் இலையில கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட கொத்து பரோட்டா மாதிரி தாங்க இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் சாப்பிட போகிறேங்க. பாய்.